பாருங்க, இந்த யாத்ராமம் 7:1 வந்து ரொம்ப பவர்ஃபுல். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காத பட்சத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெறும் அவர் சாமி, நம்ம பக்தர்கள், நம்ம ஏதோ கும்பிட வந்திருக்கிறோம், கும்பிட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறோம், ஏது மற்ற ஏழை நான் அப்படின்ற மாதிரி. ஆனால் நமக்குள்ளே இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை அவர் வச்சிருக்கிறார். பாருங்கள், இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அதை பார்த்தனால தான் விடுதலையே. பார்க்கலன்னா அடிமைத்தனம். நம்ம வாழ்க்கையில் சிறை இருப்புகள் மாறணும்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். கடவுளே இறங்கி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதம் எங்களுக்கு செய்ய மாட்டீங்களா? நிச்சயமான இரக்கமான தேவன் தான். பாருங்கள், நிறைய நேரத்தில் அவர் இறங்கி வர்றாரு. பேதுரு முங்க போகும்பொழுது கூட ஐயரேன்னு கூப்பிட்ட உடனே அவர் உடனே கைப்பிடிச்சு தூக்கி விடுறாரு, இறங்குறாரு. ஆனால் ஒரு காரியம், ஆண்டவரே இறங்கி செய்ய மாட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் ஏற்கனவே 2000 வருடத்துக்கு முன்பாக இறங்கி வந்து மனுக்குலத்துக்கு தேவையான எல்லாவற்றையும். ஏமேன். ஏதாவது ஒன்று உங்களுக்கு குறை வச்சுட்டு போனாராங்க? இல்லை. நம்ம குறையோடு இருப்போம்னு சொன்னால் அது நம்ம அறியாமை தான், நம்ம பார்க்காதது தான். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஹல்லேலூயா. May our eyes be open that we may see. Hallelujah. சிலர் சொல்லுவாங்க, இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தேவன்ற வார்த்தை கிடையாது, இது நியாயாதிபதின்வாங்க. ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இஃப் ஐ எம் அ ஜட்ஜ், என்னை ஜட்ஜாக அவர் ஆக்கி இருந்தார்னு சொன்னால், அந்த பிரச்சனை அது என்னைய ஒரு தீர்ப்பு சொல்லி ஒரு சிறையிருப்புக்குள்ளே வைக்க முடியாது. அது ஒரு தீர்ப்பு சொல்லி என்னைய ஒரு படுக்கையில் மூளையில் படுக்க வைக்க முடியாது. இஃப் ஐ ஆம் த ஜட்ஜ், நான் எடுக்கிறது தான் தீர்ப்பு. ஏமேன். நான் சொல்கிறேன், என் ஜனங்களை போகவிடு, அவருடைய முன்னேற்ற பாதையிலே தடை செய்யாதே. ஏமேன். ரிலீஸ் them, let them move forth, let blessings come upon them. Hallelujah. அடிமையை போல பிரச்சனைக்கு கீழ்ப்பட்டு வாழ்வதை நிராகரியுங்கள். அடிமையை போல பிரச்சனைக்கு கீழ்ப்பட்டு வாழ்வதை நிராகரியுங்கள். சில சொல்லலாம், பிரதர் ஏன் சூழ்நிலை எப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் வந்திருந்தாலும் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த சூழ்நிலையை காட்டிலும் யாரும் இங்கே மோசமான சூழ்நிலையில் இல்லை. ஒருத்தர் அடிமைத்தனத்தில் இல்லை. அந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டு மோசே நின்றிருந்தார்னா மோசேயினால விடுதலையை கொண்டு வந்திருக்க முடியாது. மோசேயை முதல்ல பார்க்கிறாரு, விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்ன எப்படி பார்வோன் எனக்கு செவி கொடுப்பான். தட் இஸ் த ரியாலிட்டி. அதுதான் நிஜம். ஆனா அதை தாண்டி கர்த்தர் சொன்ன வார்த்தையை பார்த்து, பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் பார்க்க ஆரம்பிச்ச உடனே அந்த பார்வை, அந்த அறிவு அவரை முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் மீட்டு கொண்டு வெளியே எடுத்துக்கொண்டு வர செய்தது, விடுதலையாக்கியது. இன்னைக்கு எந்த பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் பார்த்தாகணும். உங்களுடைய வெற்றி நீங்கள் பார்க்கறதுல தான் இருக்குது. அதனால தான் நான் எடுத்தோடனே சொன்னேன், கிறிஸ்தவர்களுடைய ஒரே பிரச்சனை, அந்த பிரச்சனை தாங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். We have to keep on meditating. ஒரே நாளில் வரப்போகிறது கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யும். பார்வோன் உடனே கேட்க மாட்டான். பார்வோனுக்கு தேவனாக மோசையை வச்சா கூட உடனே பார்வோன் இணங்கி வரலையே, கடவுளோ அப்படிலாம் கிடையாது. நோ 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 அப்படி கிடையாது. சில நேரத்தில் பிரச்சனைகள் இணங்காது. பட் கீப் ஆன். ஹல்லேலூயா. 10 வாதைகள் வந்ததுக்கப்புறம் 10ஆவதுக்கு அப்புறம் தான் ஓகே சொல்கிறான். யோசிச்சு பாருங்க. பட் கீப் ஆன் டூயிங். பிரச்சனைக்கு பிரச்சனை வந்தால் தான் பிரச்சனை நம்மளை விடும். மோசே பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு இடத்துல 8வது அதிகாரத்தில் 1 அதுக்கப்புறம் பாருங்க, தான் யாருன்னு தெரிஞ்ச உடனே பார்வோன்ட போகும்பொழுது 8:1-2 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க எப்படி அனுப்புறாரு பாருங்க. அதுக்கப்புறம் அனுப்ப போகும்பொழுதுலாம் அனுப்பிவிடுன்னு பெட்டிஷன் மாதிரி கொடுக்கல, செய்யல, அப்படிதான் அனுப்புறாரு. அந்த தேவனுடைய வார்த்தையே வேற மாதிரி வருது பாருங்க. இட்ஸ் அ கமாண்ட். அனுப்பி விடலைன்னா இட்ஸ் நாட் அ பெட்டிஷன். வியாதியை பார்த்து பெட்டிஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க, கமாண்ட். பிரச்சனையை பார்த்து பெட்டிஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க, கமாண்ட் பண்ணுங்க. ஏமே. பயங்களை பார்த்து பெட்டிஷன் பண்ணாதீங்க, கமாண்ட் பண்ணுங்க. பயங்கள் வரலாம். நம்மளை சுற்றி 2 பேர் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்து நமக்கு என்ன வரும், ஐயோ நம்ம எப்போ அப்படிலாம் வரும்.
இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட பயங்கள் நீங்குவதாக. ஹல்லேலூயா. கமாண்ட் பண்ணுங்க, ஃபியர் அவுட். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. ஐயோ அவங்க படுத்த படுக்கையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி போனாங்க, ஐயோ அப்புறம் நான் போக மாட்டேன். என்னைக்கு போகணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு சூழ்நிலை தேவனுக்கு கீழ்ப்படியும். எனக்குமா அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லை, எனக்குமா. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, அந்த காரியத்தை கடைசியில் நான் சொல்லி முடிக்க போகும்பொழுது தான் உங்களுக்கு புரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த படகிலே அவர் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறார். வார்த்தை மனு உருவானவர், வார்த்தையானவர் அந்த படகுலே அவர் பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த படகை மூழ்கடிக்க காற்று வேகமாக அடித்தது. கடல் கொந்தளித்து வந்து படகின் மேல் மோதியது. எதற்காக? ஒரே நோக்கம், படகை மூழ்கடிக்கணும். படகுல யார் இருக்கான்னு தெரியுமா? வார்த்தை மனு உருவானவர், வார்த்தையானவர் அந்த படகுலே பயணப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய பிரச்சனை எழும்பியது. வார்த்தை இருந்துருச்சு, வார்த்தை மனு உருவானவர் அங்கதானே இருக்கிறாரு. அப்ப எப்படிங்க அந்த இடத்துல பிரச்சனை வரலாம்? ஆண்டவராகிய இயேசுவை எழுப்புறாங்க. எழுந்தவர் வந்து சொல்றாரு, இறையாதே, அமைதலாயிரு. வாயை திறந்து பேசாத வரைக்கும் பிரச்சனை தலை விரித்தாடும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தேவனா இருக்கலாம், நீங்க நியாயாதிபதியா இருக்கலாம், நீங்க ஆளுகிறவர்களா இருக்கலாம், நான் ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறேன்னு சொல்லலாம், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரா வேணா இருக்கலாம். வாயை திறந்து பேசாத வரைக்கும் you will be in the problem. ஆண்டவராய் இயேசு எழுந்து வந்து அவர் பேச வேண்டியதா இருந்தது. he commanded. amen. ஆளுகிறவராக அவர் ஆளுமையின் வார்த்தைகளை அவர் உரைக்கிறார். அவர் சொல்றார், இறையாதே, அமைதலாயிரு. சொன்ன உடனே அமைதலாயிற்று. ஆவிக்குரிய தளத்திலே வார்த்தைகள் இல்லாமல் எதுவுமே செயல்படுவதில்லை. கர்த்தர் மோசேயை அனுப்பும் பொழுது கூட எப்படி அனுப்புகிறார்னா, என் ஜனத்தை அனுப்பிவிடு அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்து தான் அனுப்புறாரு. தோரணை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தூதனை போல பெட்டிஷன் பண்றாரு. வெயிட் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வார்த்தைகளுக்கு வெயிட் இருக்கு. உங்க வார்த்தைகள் வெயிட் இருக்கா இல்லையான்றது எதிரிக்கு நல்லா தெரியும். உங்க வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்றது எதிரிக்கு நல்லா தெரியும். whether your words carry weight. otherwise எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகள் வெறும் எழுத்துக்களாக இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு ஆஃபீஸர் ஒரு பியூனை பார்த்து சொல்றாரு, ஒரு கவர்மெண்ட் ஒரு ரேங்கிங்ல ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர் பியூனை பார்த்து சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட முடியாது அந்த பியூன்னால. ஏன்னா அந்த வார்த்தைகள் வெயிட், இட் கேரிஸ் வெயிட். அதே நேரத்தில் அந்த பியூன் ஆஃபீஸரை பார்த்து சொல்றாரு எதையோ, ஆஃபீஸர் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா அந்த வேர்ட்ஸுக்கு என்ன இல்லை, வெயிட் இல்லை. உங்களுக்கு கீழ்ப்படியணும்னா உங்க வார்த்தைகள் வெயிட்டா வரணும். வெயிட்டா வரணும்னா நீங்க ஆஃபீஸரா பியூனான்னு யோசிச்சுக்கோங்க. If you still are a peon, even though you are a child in the kingdom of God, you think that you are a beggar. நான் ஒரு ஏழை எளியவன் பிச்சைக்காரன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால் அதிகாரத்தை செலுத்த முடியாது. அப்ப மோசேக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, பார். ஏன்னா மோசேயும் 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். அவனுக்கும் அப்படிதான் இருக்கும். நான் சும்மா அப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் இருக்கும். அவனை சொல்றாரு, உன்னை தேவனா எப்படி நம்ப முடியும்? டக்குன்னு யோசிச்சு பாருங்க. பட் he saw. Let our eyes be opened today. நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். Hallelujah.